ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹ்வை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். தம்முடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு செல்கிறார். நபிகள் நாயகத்திற்கு பிரிதொரு நாளில் பொருளாதார குவியல்கள் வருகிறது. அந்த குவியல்களில் ஒரு பங்கை புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த கிராமவாசிக்கு அனுப்பி வைக்கிறார். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த கிராமவாசி நபிகள் நாயகம் கொடுத்தனுப்பிய பொருளாதாரத்தை வாங்க மறுக்கிறார். இது நபிகள் நாயகம் உங்களுக்கு தந்தார்கள் என்று சொல்லியதற்கு பிறகும் இல்லை, இந்த பொருளாதாரத்தை நான் வாங்க மாட்டேன் என்று மறுத்து விடுகிறார். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அல்லாஹ்வின் தூதரை நேரடியாக சந்தித்து, நீங்கள் ஏன் இந்த பொருளாதாரத்தை எனக்கு கொடுத்து அனுப்பினீர்கள்? எதற்காக தந்தீர்கள்? என்ன நினைத்து இந்த பொருளாதாரத்தை என்னிடத்தில் தந்தீர்கள்? உங்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்டேன் என்றால், நீங்கள் சொல்லிய இறைவனை என்னுடைய இறைவனாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அதற்குரிய காரணம் இந்த பொருளாதாரம் கிடையாது. நாளை மறுமை நாளில் நான் சொர்க்கம் செல்ல வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக என்னுடைய உயிர் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். என்னுடைய கொள்கையின் உறுதி வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதற்குத்தான் உங்களை நான் ஏற்றுக்கொண்டேன். அதற்குத்தான் இந்த மார்க்கத்தில் நான் என்னை இணைத்துக் கொண்டேன். அது தவிர நீங்கள் தருகிற அற்பமான பொருளாதாரத்திற்காக அல்ல என்று மறுக்கிறார். ரசூலுல்லாஹ் முன்னாலேயே இப்படி பேசுறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசியினுடைய பேச்சை கேட்டுவிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அப்படியா, இந்த காசு பணத்துக்கு நீங்க வரலையா? உங்க உயிரை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் தான் வந்துள்ளீரா? நீங்கள் வெளிப்படுத்துகிற இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்திலிருந்து வந்திருக்குமே, ஆனால் அல்லாஹ் இதை உண்மைப்படுத்துவான் என்று ஒரு வார்த்தையில் அல்லாஹ்வின் தூதர் தம்முடைய பேச்சை முடித்துக் கொண்டார்கள். உள்ளத்திலிருந்து தான் பேசுறீங்களா, இல்ல வாய்ச்சவடால் விழுகிறீர்களா? உள்ளத்திலிருந்து நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லி இருப்பீர்களே, ஆனால் அல்லாஹ் நீங்கள் சொல்லிய வார்த்தைகளை உண்மைப்படுத்துவான். சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. பிரிதொரு சந்தர்ப்பம், ஒரு போர் நடைபெறுகிறது. அந்த போரில் பங்கேற்ற பல்வேறு நபித்தோழர்கள், கொல்லப்பட்ட நபித்தோழர்களின் சடலங்கள் ரசூலுல்லாஹுடைய பார்வைக்கு கொண்டு வரப்படுகிறது. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நபித்தோழர்களின் உடலையும் பார்வையிடுகிறார்கள். இந்த கிராமவாசி நபிகள் நாயகத்திடம் பேசும்போது ஒரு தகவலை சொல்லியிருந்தார். என்ன தகவலை சொல்லியிருந்தார் என்றால், நான் சாதாரணமான முறையில் மரணிக்க கூடாது, அல்லாஹ்வுக்காக நடைபெறுகிற போரில் எதிரிகளின் படையிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அம்பு இதோ இந்த தொண்டை குழியில் தைத்து நான் மௌத்தாக வேண்டும், அந்த நிலையில் தான் நான் மரணிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ரசூலுல்லாஹ் சடலங்களை பார்க்கிறாங்க. ஒரு சடலம், ஒரு ஜனாசா, அந்த ஜனாசாவின் தொண்டை குழியில் அம்பு பாய்ச்சப்பட்டிருக்கிறது. பார்த்த உடனே ரசூலுல்லாஹுக்கு இந்த பேச்சு நினைவிற்கு வருகிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால இதே மாதிரி சாகணும்னு நம்ம கிட்ட ஒருத்தர் சொன்னாரே, தான் இப்படித்தான் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று தம்முடைய ஆசையை, தம்முடைய எண்ணத்தை நம்மிடத்தில் வெளிப்படுத்தினாரே, ஒருவேளை அவரா இருக்குமோ என்று சந்தேகத்தோடு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க. ஹுவ அன்றைக்கு நம்மிடத்தில் பேசினாரு, இப்படியே மௌத்தா போகணும்னு சொன்னாரு, அவர்தான் இவரா? சொன்ன மாதிரியே தொண்டைக்குழியில் அம்பு பாய்ச்சப்பட்டிருக்கிறது, இவர் அவர்தானா என்று சஹாபாக்களிடம் கேட்க, சஹாபா பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, சந்தேகமே இல்லை, இவர் அதே கிராமவாசி தான். உங்களிடத்தில் நீங்கள் கொடுத்த பொருளாதாரத்தை தூக்கி எறிந்து விட்டு நான் அல்லாஹ்வை நேசிப்பதற்காக இந்த கொள்கையில் இணைந்து கொண்டேன், அல்லாஹ்விற்காக என்னுடைய உயிரை அர்ப்பணிக்க இந்த மார்க்கத்தில் வந்திருக்கிறேன் என்று பேசினாரே, அவர்தான் இவர், சந்தேகமே வேண்டியதில்லை என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கண நேரம் கண் கலங்கி வானத்தை நோக்கி பார்த்து, இறைவா, ஹரஜ முஹாஜிரன் ஃபீ சபீலிக், இவர் உன்னுடைய பாதையில் அர்ப்பணிப்பதற்காகவே வந்திருக்கிறார். ஃபகுதில ஷஹீதன், அவ்வாறே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். ஃபஅன ஷஹீதுன் அலா தாலிக், நான் இதற்கு சாட்சி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரின் தியாகத்திற்கும் அவருடைய கொள்கை உறுதிக்கும் அல்லாஹ்வின் தூதர் பொறுப்பேற்கிறார்கள். எப்பேற்பட்ட உறுதி! அவருடைய கொள்கை உறுதியை ஏதாவது அசைத்து பார்த்ததா? ரசூலுல்லாஹ் கொடுத்தனுப்பிய பொருளாதாரம் அசைத்து பார்த்ததா? அவருடைய சொந்த பந்தங்களின் ஆதரவோ அரவணைப்போ அசைத்து பார்த்ததா? சொந்த பந்தங்களினுடைய பாசம் அசைத்து பார்த்ததா?
அல்லது தன்னுடைய உயிரை இழக்கப் போகிறோம் என்கிற அச்சமாவது அவருடைய கொள்கையை விட்டு அவரை தடுமாற செய்ததா? இவற்றில் எதுவும் அவருடைய கொள்கை உறுதியை அசைத்து பார்க்க முடியவில்லை. எல்லாமே அவருடைய உறுதிக்கு முன்னால் தோற்றுவிட்டது. பொருளாதாரம் தோற்றுவிட்டது, குடும்ப பாசம் தோற்றுவிட்டது, தன்னுடைய உயிரை இழக்கப் போகிறோமா என்கிற எண்ணம் கூட தோற்றுவிட்டது அந்த நபி தோழரின் ஈமானிய உறுதிக்கு முன்னால். அந்த அளவு உறுதி இருக்கா நம்மிடத்துல?